இதுல ஜென்ம சனிக்கும், அஷ்டம சனிக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது ஜென்ம சனி. ம். உங்கள சுத்தி இருக்கிறவங்க யாருங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது அஷ்டம சனி. ஓ! உங்கள பத்தின படிப்பினைகள் நெறைய நீங்க ம். ஜென்ம சனி நீங்களே பண்ற தப்புனால வரக்கூடிய பிரச்சனைகள நீங்க நெறைய சந்திப்பீங்க. ம். சுத்தி அஷ்டம சனியில இருக்கவங்க. என்ன ஆகும்னா, அடுத்தவங்கள நம்பி, நம்பி, நம்பி ம். ஏமாறுவீங்க. இந்த 2மே ஒரு நல்ல பாடம் தான். ம். ஏன்னா சனிங்கிற கிரகம் ம். சனைச்சரர் அவருடைய பேரு. சனைச்சரர்னா என்ன அர்த்தம்னா, ம். ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட் ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம். ம். சனை அப்டின்னா அதுக்கு ஸ்லோன்னு அர்த்தம். மெல்ல அப்டின்னு அர்த்தம். ஓ! ஸோ அவருடைய அந்த பிறப்பையே நீங்க கேட்டீங்கன்னா, அப்பாவான சூரிய ம். பகவானால நெறைய விஷயங்கள்ல நிந்திக்கப்பட்டாரு. அந்த குழந்தை பிறக்கும்போதே ரொம்ப இருள் தன்மையா, ரொம்ப இருண்டு போயிருந்தது. ரொம்ப பலகீனமா இருந்தது. சூரியன் யாரு? பராக்கிரமசாலி. ஸோ அப்ப அந்த குழந்தைய பார்க்கும்போது, அவர் வந்து ரொம்ப கௌரவ குறைச்சலா நடத்துனாரு. அந்த குழந்தையும் சரி, சனியுடைய அம்மாவான சாயாதேவியும் சரி, சூரியனால புறக்கணிக்கப்பட்டாங்க. ம். ஸோ அப்போ வந்து தாழ்வு மனப்பான்மைங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு ஏற்பட்டுச்சு. ம். அந்த தாழ்வு மனப்பான்மை தான் அவரோட தாக்கம் வரக்கூடிய நமக்கும் ஏற்படும். ஸோ அவருடைய தாக்கம், அவருடைய கதிர் நம்ம மேல படும்போது என்ன ஆகும்னா, அந்த தாழ்வு மனப்பான்மை, நம்மளே நம்மள லோவா எடை போட்டுக்கிறது, ஏமாறுறது, வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்ம யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து அவருடைய பிறவி குணமா இருந்ததுனால, அவருடைய ம். தாக்கம் இருக்கும்போது நமக்கு அது வருது. ஓ! ஸோ அத நம்ம வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும்? ம். சனிக்கிட்ட நெறைய ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ அத ம். நான் டீட்டெயிலா பேசுறேன். ஸோ ம். இத நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறது தான் ம். பொதுவா சனி பயிற்சியில நம்ம பார்க்குறோம்.